வணக்கம். மலையாளத்தில் ரிலீஸ் ஆன 3 சூப்பரான படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் வந்து சவுதி வெள்ளக்கா. இந்த படம் வந்து மலையாளத்தில் தான் இருக்குது, தமிழில் இல்லை. ஆனால் என்ன ஒன்றுனா நீங்கள் அந்த லாங்குவேஜ்லேயே தாராளமாக பார்க்கலாம். படம் செம்ம ஒருத்தான படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு வயசான பாட்டிமா, ஒரு 50-55 வயசு மதிப்பத்தக்க ஒரு வயசான பாட்டிமா. அந்த பாட்டிமா மேலே ஒரு கேஸ் வந்துடுது. அந்த கேஸை வந்து அவங்க அதுலேருந்து ரிலீஃப் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த பாட்டிமா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து சின்ன வாக்குவாதம், மாமியார் மருமகள் அந்த மாதிரி வாக்குவாதத்தில் ஒரு டென்ஷனில் வந்து ரேஷன் கடைக்கு அவங்களே போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு 7-8 வயசு இருக்கும். அப்போ வந்து எல்லாரும் நம்ம சின்ன வயசில் வந்து கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்போம்ல, அது மாதிரி அவர் நம்ம ஹீரோ அவங்க டீமெல்லாம் சேர்ந்து, சின்ன பசங்க தான், அவங்க பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் வந்துட்டு கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பேட்டிங் பண்ணும்போது பால் வந்து நம்ம பாட்டிமா மேலே பட்டுருது. அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பாட்டிமா ஏற்கனவே வந்துட்டு டென்ஷனில் இருக்காங்க. பால் பட்ட உடனே ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை போயிட்டு அடிச்சிடறாங்க. அடித்த உடனே ஹீரோவுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோவுக்கு வாயிலிருந்து ரத்தம் வந்துடுது, பல்லு விழுந்துடும். என்ன அப்படின்னா, அந்த பல்லு ஏற்கனவே அவனுக்கு ஆடிட்டு இருக்கும், அதனால வந்துட்டு அந்த பல்லும் விழுந்துடும். நம்ம பாட்டிமாவுக்கு ஒரு சில பேர் அங்கனுக்குள்ளே பிடிக்காதவங்க இருக்காங்க, அவங்களாம் ஏற்றி விட்டு ஒரு கேஸை போட வச்சுறாங்க. பையன் வந்து சீரியஸ் கண்டிஷன் ஆகா ஓஹோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணி அந்த பிரச்சனையை பெருசாக்கி அவங்க மேலே ஒரு கேஸையும் போட்டுறாங்க. இந்த கேஸ் அப்போயே அப்படியே சைலண்ட்டாக இருந்துருது. நம்ம ஹீரோவுக்கு 28 வயசு வரும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு சம்மன் வருது. என்ன அப்படின்னா, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே உன் மேலே ஒரு கேஸு, ஒரு வாரத்துக்குள்ளே நீ வந்து கோர்ட்டில் ஆஜராகணும், இல்லை அப்படின்னா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன கேஸுன்னு பார்த்தோம்னா, நம்ம பாட்டிமா மேலே வந்தடிச்சால 7-8 வயசில், அந்த கேஸ் தான் கோர்ட்டுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாட்டிமா தனியாளாக நின்று அந்த கேஸிலேருந்து ரிலீவ் ஆனாங்களா இல்லையா, என்னாச்சு அப்படிங்கிறது தான் படம் மூவ் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, படம் வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் நீங்கள் படத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த படத்தை முடிக்காமல் நீங்கள் அந்த படத்தை விட்டு வர மாட்டீங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், படம் நல்லா தான் இருக்குது. ரெண்டாவது படம் ஆலப்லா ஜிம்கானா. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ அவனோட சேர்ந்த 4 ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே சேர்ந்து 12th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அது சாதகமாக வரல. சரி, வீட்டில் தான் திட்டுவாங்களே, நம்மளுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்காது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐடியா சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போயிட்டோம், ஸ்டேட் லெவலில் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக காலேஜில் சீட்டு கிடச்சிரும், நம்ம அதை வச்சு எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரி, என்ன ஸ்போர்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து பாக்ஸர் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்ஸிங்கை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா கேம்லேயும் வந்துட்டு ஹீரோ வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி தானே உள்ளே வருவார். திரும்ப அதை கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த டீமே வெளில வைக்கிறதே வந்து நம்ம ஹீரோ தான். ஹீரோனால தான் ஜெயிக்கணும் வைங்களேன். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் இதில் கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பார்த்து மயங்கி விழுந்து ஹீரோயின் வந்து லவ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயமும் கிடையாது. நீங்கள் அதில் எதிர்பார்த்தே போகாதீங்க. படம் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். நம்ம ஹீரோ வந்து செலக்ட் பண்ணி உள்ளே பாக்ஸிங்கை செலக்ட் பண்ணி போயிடுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை விட ஹீரோயினி தான் வந்து பயங்கர பவராக இருப்பாங்க பாக்ஸரில். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். ஆனால் படம் வந்து வேறு லெவலாக இருக்கும், காமெடியாக இருக்கும், அதாவது ரியலாக இருக்கும். இதுதான் விஷயம். ஒன்றுமே தெரியாமல் உள்ளே போனால் இந்த கிளைமேக்ஸில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் காமிச்சிருப்பாங்க. மற்றபடி போயிட்டு எமோஷ்னலாக பயங்கரமாக டச் ஆகி அப்படிலாம் எந்த இதுவும் கிடையாது. படம் ஆனால் நல்லாயிருக்கு. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே பரபரப்பாக தான் போகும். படம் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். படம் படக்களம். இந்த படம் மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு, ப்ளஸ் தமிழ் டப்லேயும் அவைலபிளாக இருக்குது. 2025 ரிலீஸ் ஆன படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து காலேஜ் போயிட்டுருக்காரு. அவருக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. இவங்க நம்ம ஹீரோலாம் இருக்காங்களா, அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியை வந்து ஒரு சின்ன பிரச்சனையால் எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசிப்பாங்க. அப்படி மாற்றினாங்கன்னா அடுத்த சீனியாரிட்டி படி பார்த்தா நம்ம சுராஜ் இருக்காப்புல, அவர் தான் ஹெச்ஓடியாக வரணும். ஆனால் அதே டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு சுராஜுக்கு அடுத்தாப்பில் நம்ம சரஃபுதீன் இருப்பார். அவர் தான் அதுக்கடுத்த ஹெச்ஓடியாக வரணும். இப்போ வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஹெச்ஓடியை தூக்கிட்டு சுராஜை ஹெச்ஓடியாகவும் மாற்றிடுறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக சுராஜுக்கு சில பிரச்சனைகள் வருது. அதை சிலருந்து சமாளித்து எப்படி வந்தாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் ஆகும். பட கதை வந்து ஸ்மாலாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும், நான் பெரிய லெவலில் சொல்லலை. ஆனால் படம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் ஹாஃப் வேறு லெவலாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே இருக்கும். எனக்கு படம் காமெடி எல்லாமே ஓகே தான். ஆனால் நம்ம ஹீரோ இருக்காப்புல, ஹீரோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பச்சாப்புல மாதிரியே இருப்பான் மனுஷன். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, யாரா அவன் ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்து நம்ம ஹீரோவோட அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இருக்கும். செம்ம நடிப்பு, தலைவன் வேறு லெவல் பண்ணியிருப்பாப்புல. கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. ஆனால் படம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க. படம் வந்து ஒரு இடத்துல கூட போர் அடிக்காது, ஸ்லோவாக போகிற மாதிரியே தோணாது. பயங்கர ஒர்த்தான படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு.